கிறிஸ்து இயேசுவை அழைத்தவர் அப்பா, பேர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சரி, கர்த்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை போல பரிசுத்தர் ஆண்டவரே யாரும் இல்ல ராஜா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், உயர்ந்தவர் அப்பா, போதுமானவர் ஆண்டவரே, இறக்க நிறைந்தவர் ஆண்டவரே, காரண நிறைந்தவர் அப்பா, அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே, மனதிருக்கிறது தேவன் ஆண்டவரே. எவன் மேலே கிருபையாக இருப்பேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன், எவன் மேலே இறக்கமாக இருப்பேனோ அவன் மேலே இறக்கமாக இருப்பேன் சொன்ன தேவனாக காத்தார் ஆண்டவரே. அவ்வாறு நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து பரிசுத்த ஆவியானவரை துதித்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தேவ பிரசன்னத்தை எங்கள் நடுவில் இதோ கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நடுவில் துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. ஆவியானவர் எங்கே உள்ளார் விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கே உள்ளார் விடுதலை உண்டு. தேவ குமார் விடுதலையாக மெய்யாக சொன்னவர் சத்தியத்தை அறிஞரை சத்தியத்தை விடுதலையாக வாழ்க்கப்படுகிறாங்க. சத்தியத்தை அறிஞர் பெற்றுக்கொள்ள ஆவியானவரே அப்பாவை கீழே மூச்சுமையாக கொடுக்கிறேன். பரலோக காற்றே, அக்கினி காற்றே, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்றே. பரலோக காற்றே, அக்கினி காற்றே, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்றே. பரலோக காற்றே, காளைகளை கொண்டு வந்த காற்றே, செங்கடலை பிரித்து விட்ட காற்றே. காளைகளை கொண்டு வந்த காற்றே, செங்கடலை பிரித்து விட்ட காற்றே. ஒன்றாமை காற்றே, பரலோக காற்றே, ஒன்றாமை காற்றே, பரலோக காற்றே, பரிசுத்த ஆவி என்னும் தூய தூய காற்றே. பரிசுத்த
Lord, you reign over us, Lord, you சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அங்கே ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆராதனை கர்த்தரால் படிக்கிறோம். முழுதும் நீர் ஆக்கிரமித்துக் கொள்ளுவாங்க பிதாவாக தேவன சித்தம். ஆண்டவரே அப்ப எங்கள் நடுவிலே அப்பா நிறைவேற்றும்படியாக எங்களையும் ஆண்டவரே நீர் ஆக்கிரமிக்கிறாங்க. மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லா உட்காருங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடலே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் மேல், எங்கள் நடுவில், எங்கள் மத்தியில் எங்கள் உள்ளவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லாத ஒரு ஜீவிதம் அது வெறுமையான ஜீவிதம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನ ಸ್ವಂತನಾದನು, ಸಾಮಗೀತನು ನನ್ನ ಜೀವವಾದನು, ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನ ಯಜಮಾನನು, ಸಾಮಗೀತನು ನನ್ನ ಮಗನಿಂಗನು.
ವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ ನೋಡ್ತೀವಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಇಬ್ಬರಿಬ್ಬರು ಶಿಷ್ಯರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲಾ ಕಡೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರಿಗೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ಶಿಷ್ಯರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಊರುಗಳಲ್ಲಿ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಪುನಃ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಸ್ವಾಮಿ ದೇವರೆಲ್ಲ ನಮಗೆ ವಿಧೇಯವಾದವು. ಅವಾಗ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರು ನಿಮಗೆ ವಿಧೇಯವಾಯಿತು ಎನ್ನುವುದಕ್ಕೆ ನೀವು ಸಂತೋಷ ಪಡದೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರುಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದಕ್ಕಾಗಿ ಸಂತೋಷ ಪಡಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರು ಬರೆದಿರುವ ನನ್ನ ಯೇಸು, ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರು ಬರೆದಿರುವ ನನ್ನ ಯೇಸು, ಯೇಸುಗಾಗಿ ಜೀವಿಸುವೆ, ಯೇಸುಗಾಗಿ என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, உமக்காய் காத்திடுவே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே, உம் வார்த்தைகள் திருப்தியாவே, உம் சமூகத்தில்
பேசுவாங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு புத்தியோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம காண முடியாது என்று சொன்னீரே தேவன். பரிசுத்தமான ஆண்டவரை நாங்கள் பார்க்க தேவனே எங்களுக்கு நீ கிருபை செய்கிறாங்க. நாங்கள் பரிசுத்தமடைய கிருபை ஊற்றுகிறாங்க. நீ பரிசுத்தம் எனக்குள்ளே ஆண்டவர் தருகிறாங்க. எனக்குள்ளே எங்களுக்குள்ளே தருகிறாங்க ஆண்டவரே. நீ பாப்பா பரிசுத்தம் பரிசுத்தமே ನೀನು ವಯಸ್ಸಿನಿಂದ ಪಡಿಸುತ್ತದೆ ನನ್ನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ ಉಂಟು ಮಾಡಿ ಪರಿಶುದ್ಧರು ಪರಿಶುದ್ಧರು ಸ್ವಾಮಿ இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இருதய பரிசுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வார்த்தை சொல்லுகிறதா இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அசுத்தவான்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கின்றோம் அப்பா. இயேசுவின் ரத்தத்தின் நாளைகளை முழுவதுமாய் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லா விதமான பாவங்களை விட்டு மன திரும்பி அப்பா இயேசுவே அப்பா எல்லா சத்த கிரியைகளிலிருந்து மன திரும்பி ஆண்டவரே. உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் அப்பா இயேசுவே. நீதியை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னவரே. அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழும்படி எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை முழுவதுமாய் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா புதிய இருதயத்தை உண்டாக்குவீராக இயேசுவினுடைய இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பாவை நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் உம்மை நாங்கள் அறிந்த ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமை ஆண்டவரே உமக்கு ஒருவரைக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வார்த்தைகளின் பிரகாரமாய் நடக்கும்படி ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சத்துருவானவர் ஆண்டவரே எங்களுக்கு விதத்திலும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை திருந்தி கொண்டு போகாமல் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைகளுக்குள்ளாக நிலை நிற்பபடியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா 30 மடங்காய் அப்பா 60 மடங்காய் 100 மடங்காய் ஆண்டவரே நாங்கள் பலனை கொடுக்க வேண்டும் அப்பா இயேசுவே. உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் அப்பா இயேசுவே. உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும் அப்பா இயேசுவே. அப்பா உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும் அப்பா இயேசுவே. நீர் எப்ப நீதியின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த நீதியை நீர் எங்களுக்காக தந்தவரே. அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. இந்த நீதியை நாங்கள் ஒருவரும் நாளும் அபியாசம் செய்யும்படி உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே முழுவதுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லா பாவத்தின் கிரியைகளிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே. நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை குணமாக்கும் ஆண்டவரே. நீர் எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசு கல்லான இருதயத்தை உடைத்து ஆண்டவரே. அப்பா இயேசுவே அப்பா கல்லான இருதயத்தை உடைத்து ஆண்டவரே. பாவமான இருதயத்தை ஆண்டவரே சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் இறங்கினாலே வாய் பேசுகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது அப்பா இயேசுவே. இந்த இருதயத்தில் இருந்து ஆண்டவரே எல்லா விதமான பொல்லாங்கு பாவங்கள் புறப்பட்டு வருகிறது அப்பா இயேசுவே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. வாயினால் மட்டுமல்ல ஆண்டவரே. முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சரீரத்தோட ஆண்டவரே அப்பாவை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் அப்பா இயேசுவே. ஆராதிப்பதற்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தியதற்காக நன்றி. யாருண்டு உமக்கு நிகராய் உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய் உம்மை போல் யாரும் இல்லை. நீ வருவதே நீ வருவதே பரிசுத்தம். நீ வருவதே ஆராதனைக்குரியவர். நீ வருவதே நீ வருவதே பரிசுத்தம். நீ வருவதே ஆராதனைக்குரியவர்.
இயேசுவே கர்த்தர் பரிசுத்தர். பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஜெபிக்கலாம். பரலோகத்திலுள்ள தந்தையே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮಚ್ಚಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ ಪೂರ್ಣದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಮುಂದಿನ ಆಹಾರವನ್ನು ಇವತ್ತು ನಮಗೆ ಪಾಲಿಸು ಮತ್ತು ಪ್ರಮಾಣ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವಾಗ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. ನಾವು ಜೋಡಿಗಳಿಗೆ ಹೋಗುವಂತೆ ಕೇಳಿನ ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ಯಾಕೆಂದ್ರೆ ರಾಜ್ಯ ಬಲವು ಮಹಿಮೆಯ ಸದಾಕಾಲ ನಿಮಗೆ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. எல்லாம் உட்காருங்க. எவ்வளவு பேருக்கு கன்னடா டிரான்ஸ்லேஷன் தேவையாக இருக்கிறது? கன்னடா யாருக்கு வேணாமா? தமிழ்ல பண்ணிடலாமா? ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குவதாக. அநேக வாரங்களாய் நாங்கள் மலை பிரசங்கத்தை படித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அங்கு மலை பிரசங்கத்தை பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக பேசியிருக்கிறார். பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், அவன் ஆவியில எளிமை உள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் சமாதானம் செய்கிற மனுஷனாக காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய நீதிக்காக தாகிக்கிறவனாக இருக்க வேண்டும், அவன் இச்சிக்கிறவனாக இருக்க வேண்டும், அவன் சமாதானம் செய்கிற மனுஷனாக இருக்க வேண்டும், அவன் இரக்கத்தை காண்பிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக பாடுபடுகிற மனுஷனாக காணப்பட வேண்டும். அப்பொழுது இயேசு இங்கே என்ன பேசுகிறார் என்றால், ஒரு விசுவாசியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட மனுஷன் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்தால் மட்டும்தான் நானும் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்போம் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக நம்மிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க மத்தேயு 5வது அதிகாரம் 3லிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய குணாதிசயத்தை இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிற மனுஷன் மட்டும் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் 13வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் அங்க இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்பொழுது நான் நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். நான் நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்த நாங்கள் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும், நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று இயேசு தெளிவாக சொல்லுகிறார். இந்த முழு உலகம் பாவத்துல நிரம்பப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்து இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் கிறிஸ்துவம் மற்றும் பழைய ஏற்பாடு என்ற 4 செய்தியை கேட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் நிறைவேற்ற
நியாய பிரமாணத்தின்படி வாழுகிறானோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்னப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பொழுது இந்த 20வது வசனம் பார்த்தீர்கள் என்றால் இங்க இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், வேத பாரகர்களுடைய நீதியை காட்டிலும் பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், இந்த ரட்சிப்பு என்பது ஆண்டவர் கொடுக்கிற இலவச பரிசாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் சபைக்கு வந்தால் பரலோகத்துக்கு போய்விடுவோம், ஏதோ ஒரு ஜெபம் செய்தால் பரலோகத்துக்கு போய்விடுவோம், வேதத்தை வாசித்தோம் என்றால் பரலோகத்துக்கு போய்விடுவோம், ஞானஸ்நானம் எடுத்தோம் என்றால் பரலோகத்துக்கு போய்விடுவோம், கம்யூனியன் எடுத்தால் நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால் நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன் என்று ஜனங்கள் ஆண்டவருடைய நீதியை சாராமல் சுயநீதியை சார்ந்து ஜனங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளாக இருக்கிறார்கள். சபைக்கு வருகிற ஜனங்கள் எல்லோரும் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்களா? இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. பரலோகத்தை குறித்து பேசுகிறவர்கள் எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்ற வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால், யாரு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும்? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், பரிசேயர்களை காட்டிலும் வேத பாரகர்களுடைய நீதியை காட்டிலும் யார் நம்மளுடைய நீதி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அப்போ நம்மளுடைய சுயகிரியையினால பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இங்க வந்து இயேசு கிறிஸ்து நீங்கள் நீதியாய் வாழ்ந்து பரலோகத்துக்குள்ளாக வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லவில்லை. அதான் இந்த மத்தேயு 5வது அதிகாரம் படிப்பதற்கு முன்பாக நாங்கள் சீஷர்களை பார்த்திருக்கிறோம் இல்லையா? பேதுரு வந்து மீனை பிடித்துக் கொண்டிருக்கிறான், இன்னொரு யோவான் யாக்கோபு எல்லாம் மீனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு யோவான் எல்லாம் ஆண்டவரை தேடி வந்தாங்களா? யாரும் தேடி வரல. ஆண்டவர் அவங்களை தேடி கொண்டு போறாரு. அப்ப பேதுரு வந்து ஆண்டவர் பார்த்து சொல்றார், பேதுருவே என்னை பின்தொடர்ந்து வா. 4 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். ஒரு மனுஷன் பின்னால யாரும் போக முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு ஜீவனை கொடுத்தாரோ இவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது இப்ப இயேசு இந்த சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்? விசுவாசியான நீங்கள், ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற விசுவாசியான நீங்கள், உங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் உலகத்தில் இப்படி வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் வார்த்தைகளை தியானித்து வார்த்தைகளின் பிரகாரமாய் வாழ்ந்து நிறைவேற்றி ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். Salvation is not by works. ரட்சிப்பு என்பது நம்முடைய சுய கிரியையினால நாங்கள் சம்பாதிப்பது அல்ல. இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பிற்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். யார் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று கர்த்தர் என்று அறிந்து அவரை பின்தொடர்ந்து நடக்கிறார்களோ இவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எப்பொழுது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறோமோ அவர் நம்மளை நீதிமானாக்குகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது. நான் என்னை உன்னை ஆண்டவர் எப்படி நீதிமானாக்குகிறார்? நான் நீங்கள் ஜெபிப்பதனால எங்களை நீதிமானாக்குகிறாரா? இல்ல வேத வாசிப்பதனால நீதிமானாக்குறாரா? இல்ல ஏதாவது நற்கிரியைகள் செய்வதனால ஆண்டவர் நம்மை நீதிமானாக்குறாரா? எப்பொழுது நாங்கள் பாவத்தில் மரித்திருந்தோமோ பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மளை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. நான் நீங்கள் லாசரு மாதிரி செத்து போயிருந்தோம், மரித்து போயிருந்தோம், பாவத்துல மரித்து இருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் எப்படி லாசருவை பார்த்து லாசருவே வெளியே வா என்று அழைத்தாரோ ஆவிக்குரிய ரீதியில நான் நீங்கள் மரித்திருந்தோம். இயேசு எப்பொழுது வா என்று நம்மளை கூப்பிட்டாரோ அப்பொழுது ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ள உண்டானது. ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினார்? ஆண்டவருடைய அவருடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் இல்லையா? அங்க வந்து என்ன let there be light ன்னு சொன்னார். அங்க வெளிச்சம் உண்டாகுவதாக என்று சொன்னவன் என்னாச்சு? வெளிச்சம் உண்டானது. அதை போலவே ஆண்டவர் எப்பொழுது ஜெபரேக்குள்ள ஜீவன் உண்டாகுவதாக வெளிச்சம் உண்டாகுவதாக எப்போ சொல்றாரோ அப்போ அந்த ஜீவன் உண்டாய் நான் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப இந்த ரட்சிப்பு வந்து ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஈவாக இருக்கிறது. It is a gift of God so that no man may boast. யாரும் மேன்மை பாராட்டிக் கொள்ளாதபடி ஆண்டவர் இந்த ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறார்? அவருடைய குமாரனுக்குள்ளாக வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நான் நீங்கள் இலவச பரிசாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இப்ப நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டார். நான் நீங்கள் இப்ப எப்படி வேணாலும் வாழலாமா? நம்மளுடைய சுய சித்தத்தை செய்யலாமா?
பாவங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? இன்றைக்கு கிருபை என்ற ஒரு போதனை சபைக்குள்ளாக வந்து விட்டது இல்லையா? சபைக்கு வாருங்கள், நல்ல எல்லாம் வந்து ஆராதிங்க, நீங்க என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், ஆண்டவர் நம்மளை மன்னித்திருக்கிறார், ஆண்டவர் கிருபை தேவனாக இருக்கிறார், ஆண்டவர் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்வார் என்று இன்றைக்கு அநேக விதமான கள்ள போதனைகள், கள்ள போதகர்கள் இன்றைக்கு சபைக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். ஆனால் வார்த்தை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், நம்மளுடைய நீதி பரிசேயர்களை பார்க்கிலும் சதிசேயர்களை பார்க்கிலும் அதிகமாயிராவிட்டால் நான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நீதிக்காக நான் நீங்கள் ஏதாவது கிரியை செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்பொழுது நான் நீங்கள் இயேசுவே நான் பாவியாக இருக்கிறேன், பாவியான என்னை மன்னியும் ஆண்டவரே, உடைய சொன்ன பிழையை என்னை மாற்றிக்கொள்ளும், அப்பா என்னுடைய பாவங்களினால் என்னை விடுதலையாக்க கொள்ள முடியல ஆண்டவர், இந்த பாவம் என்னால விட முடியல ஆண்டவர், நீர் எனக்கு ரட்சிப்பை தாரும் என்று எப்பொழுது நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக போகிறோமோ ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து நம்மளை கழுவி சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் பார்த்தீர்கள் என்றால் என்ன சொல்லி இருக்கிறார்? என்னுடைய பிரமாணங்களை இவர்களுடைய இருதயத்தில் வைக்கிறேன், என்னுடைய பிரமாணங்களை இவர்களுடைய இருதயங்கிற கட்டளையில எழுதுகிறேன். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய் என்னுடைய பரிசுத்த ஆவியானவரும் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று வார்த்தை தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், நானும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்ப எப்பொழுது நாங்கள் ஆண்டவரின் மேல முழுவதுமாய் விசுவாசம் வைக்கிறோமோ, இயேசு கிறிஸ்து இடத்துல பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் இடத்தில் வருகிறார். யோவான் ஸ்நானகன் இடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசு அந்த இடத்துல வருகிறார். அப்ப யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவே, நீங்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், நீங்கள் எனக்கு பரிசுத்த ஆவியானவரினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஞானஸ்நானம் பாவிகளுக்கு தான், நீர் பாவி அல்ல, நீ பரிசுத்தமுள்ள தேவன், இந்த உலகத்தின் பாவங்களை எடுத்துக் கொள்ளுகிற தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்க கூடாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாய் எனக்கு ஞானஸ்நானம் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். எப்பொழுது ஒரு பாவி ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரின் மேல விசுவாசம் வைக்கிறானோ, ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை நம்மளுக்கு அப்படியே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிதா கடைசி நாளிலே நாங்கள் அவருக்கு முன்பாக நிற்கும் போது இயேசுவை நாங்கள் முழுவதுமாய் விசுவாசித்து அவருக்காக வாழ்ந்திருந்தால், கடைசியாக நாங்கள் எப்பொழுது பிதாவுக்கு முன்பாக போய் நிற்போமோ அப்பொழுது யாருடைய நீதி அங்க வெளிப்படும்? என்னுடைய நீதி, உங்களுடைய நீதி அங்க வெளிப்படாது. அங்க இயேசு கிறிஸ்துவின் நீதி வெளிப்படுகிறது. அவருடைய நீதி நிமித்தம் நான் நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னுமாய் ரட்சிக்கப்படுவோம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது அது மட்டுமல்ல, இந்த நீதியை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? அப்பொழுது இயேசு இங்க சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய நீதி பரிசேயர்களை பார்க்கிலும் சதிசெயர்களை பார்க்கிலும் அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முடியாது. அப்ப தேவனுடைய வார்த்தை என்பது, நியாய பிரமாணம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவசியமாக இருக்கிறது. எவ்வளவு பேர் நல்ல வேதத்தை வாசிக்கிறீர்கள்? எவ்வளவு பேர் வேத வார்த்தையை தியானிக்கிறீங்களா? வேதத்தை தியானிக்கிறீங்களா? எவ்வளவு அவர் வேதம் படிக்கிறீங்க? எவ்வளவு அவர் வேதத்தை படிக்கிறீங்க? 3 hours. குட் சிஸ்டர். அதுக்கப்புறமா வேற 1 hour. அதுக்கப்புறமா இன்னும் அநேக பேர் படிக்கிறதே இல்லை இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேக விசுவாசிகள் வேதத்தை தொடுவதே இல்லை, வேதத்தை படிப்பதே இல்லை. எதுக்கு? எப்ப அவங்களுக்கு ஆண்டவரின் மேல பிரியம் இல்லை. ஏதோ சபைக்கு வரோம், ஏதோ பாஸ்டர் பிரசங்கம் செய்யறாரு, ஏதோ நம்ம கேட்கணும், இல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நம்ம அதே நம்மளுடைய வேலை இந்த வாரம் நல்லா நடக்கணும், ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும், எனக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. எதற்காக நாங்கள் ஆண்டவரை தேடி வருகிறோம்? அதற்காக மட்டும்தான். ஆனால் நாங்கள் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதற்காக தேட வேண்டும்? அவர் பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு சபைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஆயிரம் பிரசங்கம் கேட்கிறோம், இல்ல வேதத்தை வாசிக்கிறோம், ஆனா எவ்வளவு பேர் ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரமாய் நடக்கிறோம்?
நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம். அந்த ஊழியக்காரர் இந்த பிரசங்கம் செய்தார், இந்த ஊழியக்காரர் அந்த பிரசங்கம் செய்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு வார்த்தைக்கு யாரை கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் கீழ்ப்படிதல் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆவியானவரின் மூலமாய் அவருடைய நீதியை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு ஆவியானவர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? அவருக்காக வாழும்படியாய், அவருக்கு பிரியமாய் வாழும்படியாய், அவருடைய நாம மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மளுக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த 2 வாரத்துக்கு முன்னால கூட சொன்னேன், ஆண்டவர் கிருபை எதற்காக கொடுக்கிறார்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். பாவம் செய்யும்படி ஆண்டவர் கிருபை தருவதில்லை, இல்லையா? பவுல் அதுதான் சொல்றார் ரோமர்ல, பாவத்துக்கு மரித்த நீங்கள் எப்படி பாவத்துல வாழ முடியும் என்று கேட்கிறோம். அல்லேலூயா. அப்ப வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நீதி விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து அந்த நீதியான வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல பார்த்து என்ன கேட்கிறார்? ஆண்டவர் நம்மளுக்கு சகல விதமான காரியங்களை செய்து விட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்து விட்டார். இந்த உலகத்தை தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் என்னையும் உன்னையும் பேர் சொல்லி அழைத்தார். ரட்சிப்புக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்தார். எவர்களை ஆண்டவர் முன்குறித்தாரோ இவர்களை ஆண்டவர் அழைத்தார். அழைத்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? நீதிமான்களை ஆக்கி இருக்கிறார். நீதிமான்களை ஆக்கின மனுஷனை இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த உலகத்திலே நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுது நாங்கள் பரிசுத்தமாய் விடுகிறோமோ, பரிசுத்தமாய் வாழுகிறோமோ, கடைசியாக ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்த போகிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்ப வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். எங்கே ஒரு மனுஷன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறானோ, பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்ம ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் யாருக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரோ இந்த மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்ந்து ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், இல்லையா? அப்போ யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் உன்னுடைய விசுவாசம் என்ன விசுவாசமா? செத்து போன விசுவாசம். அப்ப பவுல் பார்த்தீர்கள் என்றால் ரோமர் 4வது அதிகாரத்துல நீதிமான் எப்படி, ஒரு பாவி எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறானா? இயேசு கிறிஸ்துவின் மேல் எப்பொழுது விசுவாசம் வைக்கிறானோ அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். ஒரு மனுஷன் எப்பொழுது நீதிமான் ஆக்கப்படுகிறான், அதற்கு அப்புறமா யாக்கோபு சொல்லுகிறார், அவன் அந்த விசுவாசத்தை அபியாசம் செய்து கிரியைகளுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவனுக்குள்ளாக கிரியை இல்லாவிட்டால் அவன் உண்மையாகவே ரட்சிக்கப்படல. இன்னைக்கு அநேக ஜனங்கள் சபைக்குள்ளாக இருக்கிறார்கள், அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். வேதாகமத்தை என்ன செய்வார்கள்? வியாக்கியானம் செய்வார்கள், ஊழியம் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் இவர்கள் ரட்சிப்பு இல்லாமல் சுயநீதியை செய்து கொண்டு சொந்த சித்தத்தை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் அப்படி இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பரலோக ராஜ்யம் என்பது ஆண்டவர் கொடுக்கிற இலவச பரிசாக இருக்கிறது. ஆனால் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுது இயேசு பார்த்து சொல்லுகிறார், பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கணாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று நினைப்பார்களாம், ஆனால் அவர்களால வர முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். பரலோகத்துக்கு போகிற அநேகர் அல்ல, பரலோகத்துக்கு போகிறவர் ஒரு சிறு கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், அவருக்காக பிரியமாக வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து விரும்புகிறார். அப்பொழுது ஆண்டவர் பார்த்தீர்கள் என்றால் அவர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார்? அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? Yes, given us his holiness. அவருடைய பரிசுத்தத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார் இல்லையா, 1 பேதுருவிலே இப்படியாக சொல்லுகிறார், நான் பரிசுத்தமாய் இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். Be holy for I am holy. நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறேனோ நீங்களும் அப்படியே பரிசுத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்ம கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரா? இல்ல, கட்டளை இடுகிறார். அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுது இந்த ஆண்டவர் நம்மளுக்கு பரிசுத்தம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாலு செயல்களுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். அபியாசத்துல நீங்கள் என்ன செய்யணும்? அதை பிராக்டிஸ் பண்ணணும், இல்லையா? அப்ப யோவான் இப்படியாக சொல்லுகிறாரு, யார் பாவத்தை அபியாசம் செய்கிறானோ அவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். யார் நீதியை அபியாசம் செய்கிறானோ அவன் தேவனாயிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான்.
யார் உண்மையாக ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவார்கள். யார் ரட்சிக்கப்படாமல் இன்னும் சபைக்குள்ளாக வருகிறார்களோ அவர்கள் யார்? பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பிசாசினுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்திலிருந்து எதை விரும்புகிறார்? பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு வேர் பிரிந்த வாழ்க்கை. எல்லாரும் வாழ்ற மாதிரி நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. எல்லாம் செய்கிறதை போல நானும் நீங்கள் அதை செய்ய முடியாது. ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் இல்லையா? நம்மளுடைய சுய காரியங்களை செய்து, சொந்த காரியங்களை செய்து, அதற்கு பின்பு ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மளை ரிப்பேர் செய்து ரட்சிப்பை கொடுத்து இன்றைக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? செத்து போன வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய சுயத்திற்காக நாங்கள் மரித்திருக்கிறோம். நம்மளுடைய சுயத்திற்காக என்ன செய்திருக்கிறோம்? மரித்திருக்கிறோம். இப்பொழுது பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக வாழுகிறார். பவுல் இப்படி சொல்லுகிறார், I have been crucified unto the world and the world has been crucified unto me. நான் உலகத்துக்கு மரித்திருக்கிறேன், உலகம் எனக்காக மரித்திருக்கிறது. இப்பொழுது நான் நீங்கள் ஆண்டவருக்காக வாழுகிறோம். அவர் சொன்னதுதான் நம்மளுக்கு கட்டளை, அவர் சொல்லுவதுதான் ஜீவன். அவர் சொன்ன காரியங்களை நான் நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. ஒரு வாட்டி அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டே என்ன செய்யணும்? போய்கொண்டே இருக்கணும் இல்லையா? எவ்வளவு பேர் பாட்டுங்க பாடுவாங்க இல்லையா? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. ஆனா எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க? பின்னால திரும்பி சிறிய விசிலடிச்சு பழைய வாழ்க்கைக்கு ஓடி விடுகிறான். ஆனா வெறும் சிலர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அந்த பாடுள்ள வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, நிந்தையான வாழ்க்கை, அவமானமான வாழ்க்கைக்குள்ளாக என்ன செய்கிறார்கள்? இவர்கள் நடந்து கொண்டே போவார்கள். அந்த சிலரில நாங்களும் இருக்க வேண்டும், நீங்களும் அதற்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதை விரும்புகிறார்? இந்த உலகம் பேசுவதை போல எங்களால பேச முடியாது. அவன் நடக்கிற பாதைகளிலே நாங்கள் நடக்க முடியாது. அவன் போகிற இடங்களிலெல்லாம் நாங்கள் போக முடியாது. அவர்கள் செய்கிற இஷ்டம் பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய முடியாது. ஜனங்கள் நம்மளை பார்த்து கேலி செய்வார்கள் இல்லையா? ஐயோ, இருக்கிறதே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிறோம், குடிக்கிறோம், நாளைக்கு மறித்து போய் இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு கிறிஸ்தவனுக்கு தெரியும் என்ன வாழ்க்கை என்றால் என்ன. இது வாழ்க்கை அல்ல, இதற்கு பின்பு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோட இருக்க வேண்டும், அது நரகத்தில் இருக்கக்கூடாது. அங்க பரலோகத்துக்கு போக வேண்டும்னா அந்த பரிசுத்தத்தை இங்கே என்ன செய்யணும்? அபியாசம் செய்ய வேண்டும். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவா இல்லையா? அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார், நாங்களும் பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும். அவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை நீதியின் பாதைகளிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அது எவ்வளவு கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? என் நீதியின் வெளிச்சத்தை போராக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போராக்குவீர். இயேசுவே, நீர் தானே நீதியின் தேவனாக இருக்கிறீர். இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதியாக இருக்கிறார். அவருடைய நீதியை நான் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசு சொல்லுகிறார், பரிசுத்தமாக வாழ்வதென்றால் என்ன? அநேக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்களோ, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இன்னும் அநேக ஜனங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை என்னவென்றால் நகை கழட்டுவது, நகை போடக்கூடாது, அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. வெள்ள துணி மட்டும் தான் நம்ம போடணும், அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. அது பரிசுத்தமான வாழ்க்கை இல்ல, அது பரிசேயர்களின் வாழ்க்கை. பரிசேயர்கள் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆண்டவர் எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா வேதாகமத்துல, நீ வெள்ள துணி மட்டும் தான் போடணும், கலர் துணி போடக்கூடாதுன்னு. ஆண்டவர் எங்கன்னா வேதாகமத்துல சொல்லியிருக்கிறாரா நீ நகை போடக்கூடாதுன்னு? அதிகமாக போடாத, சபைக்கு வரும்போது அதிகமாக போடாத, முன்னணி அங்க வந்து காட்டிக்காத. சபை எதுக்காக வரோம்? ஆண்டவர் ஆராதிக்க வரோம் இல்லையா? யாரானா நல்லா ஃபுல் மேக்கப் பண்ணின்னு இல்லையா, வேற ஃபுல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுனா கண்ணுங்க எல்லாம் போவோம். ஆம்பளைங்க பரவாயில்ல, ஆனா லேடிஸ் கண்ணுங்க எல்லாம் போவோம். அந்த சிஸ்டர் வர அந்த கோல்ட் போட்டுங்கிற சிஸ்டர் மேல போவோம். ஐயோ பாரு, ஆண்டவர் ஆராதிக்கிறத விட்டு ஐயோ எவ்வளவு கோல்ட் போட்டு வந்துக்கிறாங்க, எனக்கு அது வேணும். என்ன பண்ணுவாங்க? லேடிஸ் அதை டிசைர் பண்ணுவாங்க. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து என்ன சபைக்கு வரும்போது ஆடம்பரமாக வராது, ஆராதிக்கிறதுக்கு வரோம். அப்போ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தமாக வாழ்வது என்னவென்றால் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் அதை சாப்பிடக்கூடாது, இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை என்று அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் இல்லையா? உங்களுக்கு சரியா டிபிஎம் தெரியும் இல்லையா? டிபிஎம் காரங்க பார்த்தீர்கள் என்றால்
அவர்கள் என்ன சொல்வார்கள்? கல்யாணம் செய்ய கொள்ளக்கூடாது. நம்ம மட்டும் தான், இவங்க மட்டும் சியோனுக்கு போவாங்களா? பின்ன நம்ம இங்க நரகத்துக்கு போவோமா? யார் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ எல்லாரும் சியோனுக்கு தான் போறோம். இங்க புதிய எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். ஆனா இவர்கள் 1,44,000 பேர் மட்டும் தான் இவங்க என்ன பண்றாங்களா? பரலோகத்துக்கு போறாங்களா? இல்லையா? கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது இன்னைக்கு உலகத்துல. அநேக பரிசெய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தமாக வாழ்வது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை அறிந்து அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுவது தான் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவை போல வாழுவது தான் பரிசுத்தம். நம்மளுக்கு அல்டிமேட் எக்ஸாம்பிள் யார் இந்த உலகத்துல? இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி வாழ்ந்த நம்மளிடத்துல காமிச்சிருக்கிறார். He has given us an example. நம்மளுக்கு ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார். நீ இப்படி இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் வார்த்தை மட்டும் எழுதி மட்டும் கொடுக்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து அதை அபியாசம் செய்து நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருந்து போயிருக்கிறார். இப்ப நம்ம யாரை போல வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல வாழ சாத்தியமா? இல்லையா? அதுதான் ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் கொடுத்திருக்கிறாரு. இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரம் யாராவது 28வது வசனம் 29வது வசனம் படி. ரோமர் 8 28 29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரே? பரிசுத்தமாய் வாழுவதற்காக, இயேசு கிறிஸ்துவை போல இருப்பதற்காக. எப்பொழுது இந்த வார்த்தை நாங்கள் தியானம் செய்து கொண்டே இருப்போம், எப்பொழுது ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஜெபம் செய்து கொண்டே இருப்போம், அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரா? தம்முடைய குமாரனின் சாயலுக்கு நம்மளை மாற்றிக்கொண்டே இருப்பார். God will take us from one glory to another glory. இல்லையா? மோசே பார்த்தீர்கள் என்றால், மோசேயுடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால், மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த மனுஷனாக இருந்தான். எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தான். அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் மோசே அழைக்கிறார், சீனாய் மலை மேல் அழைக்கிறார். அப்பொழுது மோசே போகிறார், ஆண்டவரிடத்தில் உறவாடுகிறார், ஆண்டவரோட 40 நாள் இருக்கிறார், சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஆண்டவருடைய மகிமையிலேயே இருக்கிறார். presence of God னா என்ன? What is the presence of God? presence of God னா God ஆண்டவரே நம்ம கூட இருப்பார். அதுதான் presence of God. அவ்வளவுதான். presence of God ஒரு எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேற சில விசுவாசிகள் கிட்ட இருக்கும், இன்னும் சில விசுவாசிகள் கிட்ட இருக்கிறது இல்ல. நோ, நீங்க விசுவாசிங்கன்னா உங்ககிட்ட ஆண்டவருடைய presence இருக்குது. ஆண்டவர் உங்களோடவே இருப்பார், உங்களுக்குள்ளாக இருக்கிறார், அவர் உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப மோசே பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரோட இருந்து மோசேனுடைய முகம் பிரகாசமாகிட்டது. அப்ப இவர் மலை இறங்கி வருகிறார். ஜனங்க மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளவு பிரசன்னம், அவ்வளவு மகிமையாக இருக்கிறது. அப்ப மோசே என்ன செய்கிறார்? ஒரு துணியை போட்டு கவர் செய்து கொள்கிறார். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வீட்டுல போய் படியுங்கள். எப்பொழுது மோசே பார்த்த மகிமை ஒன்றுமல்ல, இப்பொழுது விசுவாசியான நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையில முகமுகமாக தரிசித்து நாங்கள் ஒரு மகிமையில் இருந்து இன்னொரு மகிமைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதா? நான் நீங்கள் ஒரு மகிமையில் இருந்து இன்னொரு மகிமைக்கு போக வேண்டுமா? மீட்டிங்கா ஓடாது, ஊழியக்காரன் பின்னால ஓடாது. ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை நாடுங்கள். நீங்க வார்த்தையை படிக்கணும். ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு போகணுமா? இயேசு கிறிஸ்துவை போல மாறுபட வேண்டுமா? அவருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலுமாக தியானித்து அவருடைய வார்த்தைகளை அறிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமாக இருக்கிறது.
அப்பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க இந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய நீதி பரிசேயர்களை காட்டிலும் சதிசேயர்களை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இந்த பரிசேயர்கள் சதிசேயர்களுடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்த ஜனங்களாக காணப்பட்டார்கள். ஜனங்கள் இவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, இவர்கள் இப்படி பரிசுத்தவான்களாக இருக்கிறார்களே, இவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இருக்கிறார்களே. ஆனால் இந்த பரிசேயர்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய நீதி இல்லாமல் சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They had their own self-righteousness. அவர்களுடைய சுயநீதி, அவர்கள் செய்கிற காரியங்களிலே அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அந்த வார்த்தையை பார்க்க வேண்டும் என்றால் திருப்பி கொள்ளலாம் வேதத்தை. லூக்கா 16 அதிகாரம் லூக்கா 18 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே ஆவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்ப ஒரு பரிசேயன் அங்க வருகிறான், தேவாலயத்துக்கு வந்து இப்படியாக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் விபச்சாரக்காரனை போல அல்ல, நான் வேசித்தரக்காரனை போல அல்ல, நான் குடிகாரன் அல்ல. ஆண்டவரே, நான் உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன் என்று இவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு பாவியோ. அது மட்டுமல்ல, இந்த பரிசேயன் பார்த்தீர்கள் என்றால் அவன் செய்த கிரியைகளை குறித்து ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஆண்டவரே, வாரத்தில் 2 தரம் நான் என்ன செய்கிறேன்? உபவாசம் செய்கிறேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, வருடத்தில் நீ 1 தரம் உபவாசம் போட்டா போதும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆனால் இந்த பரிசேயன் என்ன செய்கிறான்? இவர்கள் தேவனுடைய கட்டளைகளை இல்லை என்ன செய்கிறார்? வாய் வழியாக வந்த பாரம்பரியத்தை பின்தொடர்ந்து வாரத்தில் 2 தரம் என்ன செய்கிறார்? உபவாசம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்ன கிடைத்தாலும் எல்லாவற்றிலும் தசம பாகங்களை கொடுப்பார்கள். அப்படி இவன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இவனை போல அல்ல, அவனை போல அல்ல என்று என்ன செய்கிறான்? அவனே குறித்து, அவனுடைய சுயநீதியை குறித்து அவன் என்ன செய்கிறான்? அவனே ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, அங்க ஒரு பாவி வருகிறான், ஆயக்காரன் வருகிறான். அந்த நாட்களிலே ஆயக்காரனை எல்லாம் ஜனங்கள் மதிக்கவே மாட்டார்கள், அவர்களை யாரும் சேர்க்கவே மாட்டார்கள். ஆனால் இயேசு பார்த்தீர்கள் என்றால் அவருடைய நண்பர்களாக இருந்தார். இயேசு அவர்களை நண்பர்களாக செய்து அவருடைய வாழ்க்கையை மாற்றின தேவனாக இருந்தான். அப்படி இந்த மனுஷனாக வருகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த மகன் இவனை போல கூட நான் இல்லை. ஆனால் அந்த பாவி வந்து என்ன செய்கிறான்? ஆண்டவரை நோக்கி பார்க்காமலும் அவருடைய மார்பை அடித்துக் கொண்டு, ஆண்டவரே, பாவியான என் மேல் மனம் இறங்கும் என்று ஒரு ஜெபம் செய்கிறான். ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே, நான் பாவி, என் மேல மனம் இறங்கும் என்று அழுதான். மனம் திரும்புறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த மனுஷனை நீதிமான், பாவியை நீதிமானாக்குறாரு, அந்த ஆயக்காரனை நீதிமானாக்குறாரு. ஆனா இந்த பரிசேயன் ஆண்டவரை வெறும் கையை அனுப்பி விடுகிறாரு. இவன் கடைசியாக நரகத்துக்கு போயிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்ப இந்த பரிசேயர்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சுயமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்தாரோ
இவர்கள் செய்த கள்ள போதனைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இராதிருங்கள், இவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள், அநேகரை தப்பான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களும் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்காமல் இருக்கிறார்கள், உங்களையும் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க விடமாட்டார்கள், இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு வார்னிங் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள், இந்த சதிசேயர்கள் யார்? ஸ்கிரைப்ஸ், இங்கிலீஷ்ல வந்து ஸ்கிரைப்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த சதிசேயர்கள் யார் என்றால் இவர்களுடைய முழு வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார்கள். இவர்கள் எந்த வேலையும் செய்யாமல், இவர்களுடைய வேலை என்னவென்றால் வேதாகமத்தை படித்து வேதாகமத்தை புரிந்து கொண்டு வேதாகமத்தை வியாக்கியானம் செய்கிற ஜனங்களாக காணப்பட்டார்கள். இவர்களுடைய முழு வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருந்தார்கள். இவர்கள் தேவனுடைய பிரமாணங்கள் என்னவென்று அந்த பிரமாணங்களை, அது மட்டுமல்ல, இந்த சதிசேயர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வேதாகமத்தை அந்த நாட்களில பேப்பர் பெண்ணெல்லாம் இல்லை இல்லையா, அப்ப வந்து ஸ்க்ரோல் இருக்கும். அந்த ஸ்க்ரோல் என்ன பண்ணுவாங்கன்னா வேதாகமத்தை இவர்கள் காப்பி செய்வார்கள் இல்லையா, அந்த வேதாகமத்தை என்ன செய்வார்கள்? காப்பி செய்வார்கள். இதுதான் ஸ்கிரைப்ஸுடைய வேலை, இதுதான் சதுசேயர்களுடைய வேலை. அப்ப இந்த சதுசேயர்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய முழு வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்த ஜனங்கள். அப்ப இந்த பரிசேயர்கள் என்றால் யார்? இந்த பரிசேயர், the word Pharisee means the separated ones. So இந்த பரிசேயர்கள் பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்தமாக வேர்பிரித்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இவர்களும் அவ்வளவுதான். இவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதோட, ஜெபிப்பதோட, வேத வாசிப்பதோட இவர்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. இவர்களுடைய முழு வாழ்க்கை என்ன செய்து விட்டார்கள்? ஆண்டவருக்காக அர்ப்பணித்து விட்டார்கள். இவர்கள் எங்கே போனாலும் ஜெபிப்பார்கள், எங்கே போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவார்கள். இல்ல எங்கன்னா ரோட்ல போய் கொண்டிருந்த சடனா அங்கே என்ன பண்ணுவாங்க? நின்றுட்டு ஆண்டவரே ஜெபிப்பான். ஜனங்கள் இவர்களை எல்லாம் பார்த்து, ஐயோ எவ்வளவு பரிசுத்தமான மனுஷன், ஐயோ ஜெபிக்கிறாங்க, இவர்களை போல நம்மளால வாழ முடியுமா? இது நம்ம கூட எவ்வளவு நாள் நினைச்சிருப்போம். ஏதாவது ஊழியக்காரங்க டிவியில பார்த்து, ஐயோ இப்படி பிரசங்கம் பண்றாரு, இப்படி ஊழியம் செய்யறாரு, இவர்களை போல நம்ம இருக்க முடியுமான்னு நம்ம கூட என்ன எவ்வளவு வாட்டி யோசிச்சிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஐயோ இப்படி பரிசுத்தமாக இருக்கிறான், நான் அப்படி வாழ முடியுமா, என்னால அப்படி இருக்க முடியுமா என்று இந்த ஜனங்கள், இஸ்ரேலின் ஜனங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? இந்த பரிசேயர்களை சதிசேயர்களை பார்த்து நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஐயோ இவர்களை போல நம்மளால வாழ முடியாது, ஐயோ இவர்கள் எவ்வளவு ரிலீஜியஸா இருக்கிறார்கள், ஐயோ எவ்வளவு தெய்வீகமான பயம் இவர்களுக்குள்ளாக இருக்கிறது, இவர்கள் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஆராதனை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுதுமே ஊழியம் செய்கிறார்கள் என்று ஜனங்கள் இவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய நீதி பரிசேயர்களை பார்க்கிலும் சதிசேயர்களை பார்க்கிலும் அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டார் ஆண்டவர். அது பரிசேயர்கள் சதிசேயர்கள் பார்த்தீர்கள் என்றால் பிரமாணத்தில் இருக்கிற ஒரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடப்பார்கள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவும் ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அப்பொழுது இவர்கள் கை கழுவாமல் என்ன செய்கிறார்கள்? உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பரிசேயர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார், உங்களுடைய சீஷர்கள் இல்ல முற்பிதாக்கள் தந்த போதனையை மீறி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே என்ன இது? உங்களுடைய சீஷர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே இருந்து எது உள்ள போது அது தீட்டுப்படுத்தாது, ஆனா எது உள்ள இருந்து வெளியே வருது அதுதான் தீட்டுப்படுத்துகிறது. அப்ப அங்க இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் சாப்பிட்டால் என்ன ஆகுது? அப்படியே போயிடுது இல்லையா, அது நம்மள தீட்டுப்படுத்தாது. ஆனா இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறது. இந்த இருதயத்தில் என்ன இருக்கிறதா? எல்லா விதமான பாவங்கள் அடங்கி இருக்கிறது. பாவம் எங்க இருக்குது? வெளியே இல்ல, உனக்குள்ள இருக்குது பாவம் இல்லையா? விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, பொய் பித்தலாட்டம் செய்வது, ஜனங்களை ஏமாற்றுவது இல்லையா, கோபம், எரிச்சல், வைராக்கியம், இதெல்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? இருதயங்கிற நம்மளுடைய டெபாசிட் பாக்ஸ்ல இருக்குது இல்லையா? பாவம் எங்க இருந்து வருது? நமக்குள்ள இருந்து வருகிறது. அப்ப நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது. உன்னாலதான் நான் பாவம் செஞ்சேன், நீ தான் என்ன பாவம் செய்ய வச்ச, நீ எதுக்கு செஞ்சானா உனக்குள்ள இருக்குது, நீ செஞ்ச. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆண்டவருக்கு தசமபாகங்களை செலுத்திக் கொண்டிருந்தார்கள், காணிக்கைகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் இல்லையா, பாஸ்டிங் செய்து கொண்டிருந்தார்கள், ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள், எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு சபையிலும் இருக்கிறார்கள்,
சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளும் பெயர் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு சபையில இருக்கிறார்கள். இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஐயோ நான் ஒரு ஞான பேப்டிசம் எடுத்தா போதும் பரலோகத்துக்கு போய்விடுவேன், வேதம் வாசிச்சா போதும் பரலோகத்துக்கு போய்விடுவேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு அவர் ஜபிச்சா போதும் எங்க போயிடுறேன் பரலோகத்துக்கு போய்விடுவேன், நான் அதை செய்தால் ஊழியம் செய்தால் போய்விடுவேன். அநேகர் அப்படி நினைக்கிறார்கள், ஊழியம் செய்தால் போய்விடுவேன். இப்ப வார்த்தை என்ன சொல்லுது? மத்தேயு 7:26 அந்த நாளில் அநேக பேர் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அந்த நாளில் அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, இயேசுவே உமக்காக நான் 50 வருஷம் பிரசங்கம் செய்திருக்கிறேன், ஆண்டவரே உமக்காக நான் பாடல்களை பாடியிருக்கிறேன், உமக்காக நான் அநேக மாநிலங்களுக்கு போய் ஊழியத்தை செய்திருக்கிறேன், அநேக சபைக்கு போய் உண்மை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன், அது மட்டுமல்ல இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே பேய்களை துரத்திருக்கிறேன், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்திருக்கிறேன், ஆண்டவரே கண்ணில்லாதவனுக்கு கண்ணு வந்து விட்டது, கால் இல்லாதவனுக்கு கால் வந்தது, இதெல்லாம் உம்மால என்னால செய்ய முடியாது ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை என்று ஜனங்கள் என்ன செய்வார்கள்? நியாய தீர்ப்பினுடைய நாளில ஜனங்கள் கதறி அழுவார்கள். அப்ப ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? என்னை விட்டு அகன்று போ அக்கிரமக்காரர்களே. இவர்கள் அக்கிரமக்காரர்கள். எதற்கென்றால் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. கடைசியாக ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எதை வைத்து ஒப்பிடுவார்? அவருடைய வார்த்தையை வைத்து ஒப்பிடுவார். என்னுடைய வார்த்தையை கேட்டாயா? என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாயா? ஜனங்களை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோமா? எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம படிக்கிறோம், எவ்வளவு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம், எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம் இல்லையா? வேற வேண்டாத காரியங்களுக்கெல்லாம் பிரயாசப்படுறோம். ஆனா ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய காரியங்களிலே பிரயாசம் இல்லாமல் இருக்கிறோம். இப்போ இயேசு சொல்லுகிறாரு, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? we have to agonize. அப்படின்னா கஷ்டப்பட்டு பிரயாசப்படணும். கஷ்டப்பட்டு என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமா? அப்போ இயேசு அங்க பயங்கரமா சொல்லுறார். ஒரு மனுஷன் வருகிறான் இயேசுவிடத்தில், இயேசுவே பரலோகத்துக்கு போகிறவர் அநேகரா என்று கேட்கிறான். பரலோகத்துக்கு போகிறவர் அநேகரா என்று கேட்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இல்லப்பா அநேகரெல்லாம் வரமாட்டாங்க, வெறும் சிலர் மட்டும் தான் பரலோகத்துக்கு வருவாங்க. இன்னும் சில பேருக்கு ஆசை இருக்கும், ராஜ்யத்துக்குள்ள போகணும், ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், சபைக்கு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இவர்களும் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யார் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும்? அவருடைய வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறார்களோ இவர்கள் மட்டும் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். நான் நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக எப்படி பிரவேசிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய நீதியின் நிமித்தம் மட்டும் தான் பிரவேசிக்க முடியும். அந்த நீதியை வாழ்க்கையில் அபியாசம் செய்ய வேண்டும். ஏசாயா 64 வசனத்தில் இப்படியாக 64 நினைக்கிறேன். அதுல இப்படி மனுஷனுடைய நீதி ஆண்டவருடைய கண்களில் அசுத்தமாக இருக்கிறது இல்லையா? நம்மளுடைய நற்கிரியைகள் ஆண்டவருடைய கண்களிலே அசுத்தமாக இருக்கிறது. குமாரன் இல்லாத நற்கிரியைகள், அசுத்தமான நற்கிரியைகள், ஆண்டவர் அதை ஒற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்பொழுது அவருடைய நீதியை நிறைவேற்றுவோமோ அது பிதாவுக்கு முன்பாக அற்புதமாக இருக்கிறது. பிதாவை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த பரிசேயர்கள் சரிசேயர்கள் இப்படிப்பட்ட பழைய ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஓ, நம்மளை போல யாருமே இல்லை, நம்ம தேவனோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மாயமானக்காரர்கள், நீங்கள் பரலோகத்துக்குள்ளே வரமாட்டீங்க, நீங்க பிரவேசிக்கவே இல்லை, இன்னும் அநேக ஜனங்களை பிரவேசிக்க விடாமல் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இவர்களுக்கு தெளிவாக சொன்னார். நான் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? ஒரு நாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீங்கள் நடக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இந்த மத்தேயு 23வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 23. இப்ப இந்த பரிசேயர்கள் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கலாம். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொன்னார் என்று பார்க்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறது. வேத பாரகர்களும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு
கொண்டு செய்யுங்கள். கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ அவர்களின் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் போதிக்கிறார்கள். சொல்லியும் போதித்தும் செய்யாதிருக்கிறார்கள். படிக்கிறது. சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். எட்டாவது வசனம் வரைக்கும் படிக்கிறது. தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள். இப்போ 13வது வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ மனுஷன் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை ஊட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை. நீங்கள் அதற்குள்ளாக பிரவேசிப்பதும் இல்லை. பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நெக்ஸ்ட் படிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை கர்ச்சித்து போடுகிறீர்கள். இதன் நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். நெக்ஸ்ட் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ ஒருவரை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். 23 படிக்கும். மாயக்காரராகிய வேத பாரகர்களே பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும். அவைகளை விடாதிருக்கவும் வேண்டும். 25 மாயக்காரராகிய வேத பாரகர்களே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. நெக்ஸ்ட் படிங்க. குருடரான பரிசேயனே போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவர்கள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்?
என்ன செய்கிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க வெளிப்படை இங்க தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய இருதயம் மாறுபடவில்லை. நம்மளிடத்திலிருந்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? முதலாவது நம்மளுடைய இருதயம் மாறுபட வேண்டும். நாங்கள் என்ன செய்தாலும் நம்முடைய இருதயத்தின் நிறைவினால நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு சபைக்கு ஜனங்கள் வருகிறார்கள். எதற்காக ஜனங்கள் வருகிறார்கள்? சிலர் ஆண்டவரை உண்மையாகவே தேடி வருகிறார்கள். இன்னும் சில ஜனங்கள் எதற்காக வருகிறார்கள்? அவர்களுடைய பிரச்சனை தீர வேண்டும், வியாதிகள் குணமாக வேண்டும், ஆண்டவர் நல்ல பங்களாவை கொடுக்க வேண்டும், நல்ல மெர்சிடிஸ் பென்ஸ் காரை கொடுப்பார், ஆண்டவர் அதை கொடுப்பார், ஆண்டவர் செழிப்பை கொடுப்பார், ஆண்டவர் இதை கொடுக்கிறார், சொந்த வீடை கொடுக்கிறார், இன்னும் பேரை குழந்தைகளை கொடுக்கிறார் என்று ஜனங்கள் எதற்காக வருகிறார்கள்? சபைக்கு நன்மை பெற்றுக் கொள்ள வருகிறார்கள். அப்ப இந்த பரிசேயர்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களையே அவர்கள் உயர்த்தி கொண்டிருந்தார்கள். அப்ப ஆண்டவரிடத்தில் மத்திய 15 இப்படியாக சொல்லுகிறார், உங்களுடைய இருதயமோ என்னிலிருந்து தூரமாக இருக்கிறது, ஆனால் வாயினால நீங்கள் என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேக சபைக்கு வர விசுவாசிகள் அப்படி இருக்கிறீர்கள். வாயினால ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுகிறோம், காரியங்களை செய்கிறோம், ஆனால் எங்களுடைய இருதயமோ, அநேகருடைய இருதயமோ இப்பொழுது வீட்டிற்குள்ளாக இருக்கிறது. என்ன சாப்பிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறதோ இருதயம் எங்க இருக்கிறது? வீட்டில் இருக்குது. இன்னும் சிலருடைய இருதயம் உலகத்திற்குள்ளாக சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குவதாக. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசேயர்கள் எதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் செய்வார்களா? ஜனங்கள் பார்க்கும்படியா, ஜனங்கள் அவர்களை உயர்த்தி பேசும்படியா. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கூட்டமே இருக்குது, ஜால்ரா அடிக்கிற கூட்டம் இல்லையா? ஊழியக்காரர் அது செய்தா போதும், ஐயோ எங்க ஊழியக்காரர் இப்படி செய்யறான், எங்க ஊழியக்காரர் நடந்தால் அப்படி இருக்கிறது, எங்களோட ஊழியக்காரர் துணியை போட்டால் இப்படி இருக்கிறது. ஒரு பெரிய ஜால்ரா கூட்டமே இருக்குது இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு. ஊழியக்காரர்களுக்கு யார் பைசன்னா இந்த கூட இருக்கிற விசுவாசிங்க தான். ஊழியக்காரர் என்ன செய்யறாங்க இல்லையா? மோசே இடத்திற்கு இவர்கள் ஊழியக்காரர்களை ஒப்பிடுகிறார்கள். அந்த மகிமை நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அவர் ஒண்டிதான் ஹீரோ, நம்ம எல்லாம் ஜீரோ. இயேசு தான் யாரு? ஹீரோ. அவர் தான் நாயகனாக இருக்கிறார். அந்த நாயகனை நான் நீங்கள் உயர்த்த வேண்டும், அவரை நான் நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்காக வாழும்படியா ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப இந்த பரிசேயர்களோ வெளிப்படையில ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள், வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார்கள், ஜனங்களுக்கு காணிக்கை தசம பாகங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள், அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு சபையில் அநேக ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த பரிசேயர்கள் சரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. அப்போ நம்ம ஆராதிப்பது மட்டுமல்ல, நம்ம ஆண்டவரை எந்த மோட்டிவ்ல ஆராதிக்கிறன்றது முக்கியம். புரியுதா? வாட் இஸ் தி மோட்டிவ்? வாட் இஸ் தி மோட்டிவ் டு கம் டு சர்ச்? எதற்காக சபைக்கு வரோம்? நம்மளுடைய வாழ்க்கையில தான் அவர் நிறைவேறுதுன்னா, இல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வரோம்? அவர் ஆண்டவர் ஜீவன் தருகிற தேவன். அவர் பாவிகளை என்னையும் முன்னையும் ரட்சிக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். நம்ம பிச்சைக்காரர்களா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கஷ்டங்கள் எல்லாம் வெறும் சில காலங்கள் மட்டும்தான். அதற்கு பின்பு நித்திய மகிமை அடைவோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. நான் நீங்கள் இயேசுவை எதற்காக தேடி வர வேண்டும்? அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை நரகத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை பிதாவுடைய கோபத்திலிருந்து ரட்சிக்கிறார். அதற்காக தான் நான் நீங்கள் ஆண்டவரை தேடி வர வேண்டும். சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர் எதற்காக தேடி வந்தார்கள்? ஆண்டவர் சொன்னாரா, பாப்பா பேதுருவே, ஒரு 3 வருஷம் எனக்காக பாடுபடு, அதற்கு பின்பு உனக்கு காரு பங்களா எல்லாம் கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட இருந்தப்போ நல்லா இருந்தாங்க, நல்லா சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு புசித்து கொண்டு ஓடாடி கொண்டு, கஷ்டங்கள் இருந்தது இல்லைன்னு இல்லை. ஆனா எப்பொழுது இயேசு அவர்களை விட்டு போய்விட்டாரோ அதற்கு பின்பு இவர்கள் பயங்கரமாக பாடுபட்டார்கள், பயங்கரமாக மறித்தார்கள், ஆண்டவருக்காக சாட்சியை வாழ்ந்தார்கள். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல எதை விரும்புகிறார்? அவருக்காக வாழும்படியாய், அவரை போல வாழும்படியாய் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல அழைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு அநேக ஜனங்கள் பார்த்துக்கிறார்கள், வெளிப்படையான நீதி இருக்கிறது. இப்போ அநேக ஜனங்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்? கிறிஸ்தவம் என்பது இதை செய்யக்கூடாது, அதை செய்ய வேண்டும், இப்போ இதை செய்யக்கூடாது, அதை செய்ய வேண்டும், இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், இவ்வளவு நேரம் வேத வாசிக்கணும், சண்டே ஆனா ஒரு சர்வீஸுக்கு போயிட்டு வந்துடணும், அதுக்கப்புறமா நம்மளுடைய வேலை முடிந்தது. அதுல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு நொடியும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். என்ன செய்தாலும்
அவருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். அதைத்தான் போல் 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுகிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். வேலை செய்கிறீர்களா? அவருக்காக செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். படிக்கிறீர்களா? அந்த படிப்பு அவருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். என்ன செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். அவர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். எப்போது தன்னை தானே தாழ்த்திக் கொள்கிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்துவார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். வாழ்க்கையில நன்மை வரட்டும் வராம போட்டோம், இயேசுவை பின்தொடர்ந்து நடக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் சிலுவையின் பாடுகள். ஆண்டவருக்காக பாடுபட வேண்டும். ஆண்டவருக்காக எப்ப பாடுபடுகிறீர்களோ பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஜனங்கள் உங்களை தூஷிப்பார்கள், உங்களை வெறுப்பார்கள், அநேகர் உங்களுக்கு கெடுதலை செய்வார்கள். இதுதான் இயேசு சொல்லியிருக்கிறார். தினம் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? துன்புறுத்திருக்கிறார்கள். இவர்கள் உங்களையும் துன்புறுத்துவார்கள். நம்ம உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்தால் இந்த உலகத்தின் ஜனங்கள் நம்மளை துன்புறுத்துவார்கள். இனி எப்பொழுது ஆண்டவருக்காக வாழுகிறோமோ ஜனங்கள் நம்மளை பார்த்து கேலி செய்வார்கள். இவர்கள் போகிறார்கள், சபைக்கு போகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், என்னவோ பேசுகிறார்கள், வருகிறார்கள். நம்ம போல இந்த ஜனங்கள் வாழாமல் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். ஆனால் இவர்களோ நரகத்திலே இருப்பார்கள். ஆனால் நாங்களோ நித்தியமாக பரலோகத்தில் இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளிடத்தில் என்ன விரும்புகிறார்? அவருக்காக வாழும்படியாய், பரிசுத்தமாய் வாழும்படியாய், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய். கடைசியாக பிலிப்பியர் படித்து முடித்து விடலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமின் கோத்திரத்தான் எபிரேயன் இருந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பவுல் பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக அதை நான் கிறிஸ்துவுக்காய் நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்ப இங்க அப்போல் வந்து பாட்டுகள் 2 நீதியை குறித்து பேசுகிறார். தேவனால உண்டாகிற நீதி, சுயநீதி. அப்ப பவுல் வந்து ஒரு பரிசேயனாக இருந்தார். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தின மனுஷன், விருத்த சேதனம் அடைந்த மனுஷன், ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்த மனுஷன், அவன் வேதாகமத்தை கரம் பிடித்து நடந்த மனுஷன், நியாய பிரமாணத்தினுடைய வார்த்தைகளுக்கு
கீழ்ப்படிகிறான் அந்த மனுஷன். ஆனால் கடைசியாக பவுல் இப்படியாக சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக குப்பையாக எண்ணினேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து போதும், அவருடைய நீதி போதும். நம்மளுக்கு சுயநீதியினால ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்ப இந்த நீதியினால் நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மேல யார் விசுவாசத்தை வைத்து அவரை சொந்த கர்த்தராக இரட்சகராக பின்தொடர்ந்து நடக்கிறார்களோ தேவனுடைய நீதி நமக்கு கிடைக்கப்படுகிறது. இந்த நீதி எப்படி கிடைக்கிறது? கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால கிடைக்கிறது. அப்ப இந்த நீதி பெற்றுக்கொண்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது நடைமுறை வாழ்க்கையில அபியாசம் செய்து நடக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை போல வாழுவது, அவருடைய சத்தங்களுக்கு செவி கொடுத்து நடப்பது தான் பரிசுத்தமான வாழ்க்கை. அப்போ நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய நீதியை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அநேக தேவனுடைய நீதி இல்லாமல் இருக்கிறோம். சுய காரியங்களை செய்கிறோம், சொந்த காரியங்களை செய்கிறோம். நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் நாங்கள் செய்கிற நீதி நிமித்தம் நாங்கள் பரலோகத்துக்கு போய்விடுவோம். இல்லை, எவ்வளவு பேர் சந்தோஷப்படுகிறோம், ஆண்டவரே நான் 2 ஹவர் ஜெபிக்கிறேன், 2 ஹவர் வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவரே உங்களுக்காக அது செய்கிறேன், இவ்வளவு காசு கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி விசுவாசம் இருக்கு? அந்த மாதிரி விசுவாசம் இருக்கிறவங்க பரலோகத்துக்கே போக முடியாது. நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவர் நம்மளுக்குள்ளாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க 5 ஹவர் ஜெபிக்கிறீங்களா, 10 ஹவர் ஜெபிக்கிறீங்களா, அது உங்களுடைய பலம் இல்ல, ஆண்டவருடைய கிருபையாக இருக்கிறது. இல்லையா? 100 அதிகாரம் வேதத்தை வாசிக்கிறீங்களா, வாசிப்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா, அது உங்களுடைய பிரயாசம் அல்ல, ஆண்டவருடைய பிரயாசமாக இருக்கிற அவருடைய கிருபையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அநேகர் இந்த நீதி இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்கள் மேலே விசுவாசம் வைக்காதிருங்கள், உங்களுடைய கிரியைகளின் மேலே விசுவாசமாக இராதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மேல் விசுவாசத்தை வையுங்கள். அந்த நீதியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த நீதியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளும் அபியாசம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். உங்களுடைய நீதி பரிசேயர்களை பார்க்கிலும் சதிசேயர்களை பார்க்கிலும் அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ஆளுகை என்பது தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. The kingdom of God, the kingdom where God rules and reigns. ஆண்டவர் ஆளுகை செய்கிற இடமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் வருகிற காலத்தில் வருகிறது. அவர் சித்தமான நேரத்தில் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவார். ஆனால் ஆண்டவர் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறதா? இப்போ நீங்க விசுவாசினா ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ஆளுகை. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா? இல்ல உங்களுடைய சுயம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? இல்ல பிசாசானவன் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானா? யார் உங்களை ஆளுகை செய்கிறார்? இயேசு கிறிஸ்து மட்டும் தான் ராஜாவாக இருக்கிறார். நாங்கள் அவருடைய அடிமைகளாக இருக்கிறோம். ராஜா சொல்லுவதை அடிமைகள் கேட்க வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு தேவையான நீதியையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், பலனையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் எனக்காக உனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பிறந்தார், பாடுகளை பட்டார், அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, உன்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சிலுவையில சுமந்தார். பிதாவுடைய கோபம், எங்கள் மேல வர வேண்டிய கோபம் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். பிதாவே, இவர்களுக்காக நான் மரிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், என்னுடைய ஜீவன் இவர்களுக்காக கொடுக்கிறேன். உன்னுடைய நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்து சிலுவையில் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் நாள் மறுபடியும் உயிர் தெழுந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசு மறுபடியுமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அப்பொழுது வார்த்தை எபிரேயர் 12:14 இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவன் தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். தேவனை தரிசிக்க வேண்டுமா? வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், நம்மளுடைய மோட்டிவ்ஸ் பரிசுத்தமா இருக்கணும். எதை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யணும். இன்னும் அநேக ஜனங்கள் ஊழியம் செய்கிறார்கள், ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறார்கள். ஆனா எதுக்கு ஊழியம் செய்கிறார்கள்? மோட்டிவ் என்ன? பணம், காசு. ஊழியம் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? ஆதாயம். ஊழியம் செய்தால் பணம் கிடைக்கிறது, லைஃப் செட்டில் ஆயிடும், எல்லா காரியம் செய்யலாம். அப்படிங்கிறோம். இன்னைக்கு 90% ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள். எதுக்கு? காணிக்கைக்காக, பிசாமபாலுக்காக ஊழியம் செய்கிறார். இன்னும் அநேக ஜனங்கள் எதற்காக ஊழியம் செய்கிறார்கள்? பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக செய்கிறார்கள்.
ஆனால் நானும் நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எதை செய்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்போ ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வழிகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எவ்வளவு வருடமாய் சபைக்கு வருகிறீர்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம், ஆனாலும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே உதவி கேளுங்கள். ஆண்டவரே, நீங்கள் யார் என்று நான் கண்டடைய வேண்டும். பவுல் அப்படித்தான் ஆண்டவருடைய சபையை துன்புறுத்தி கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பவுலை தொட்டார். ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமானார். ஆண்டவர் எப்பொழுது பவுலுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அவன் வேற மாதிரியான மனுஷனாக மாறிவிட்டான். எல்லாவற்றையும் அவருடைய நீதியையும் அவருடைய அக்காம்ப்ளிஷ்மெண்டையும் குப்பையாக எண்ணி, ஆண்டவரே நீர் தான் என்று தேவனுடைய நீதியை இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வைத்து பெற்றுக்கொண்டு பவுல் பரிசுத்தமாக வாழ்ந்தார். அந்த மாதிரி அநேக நீதிமான்கள் இருக்கிறார்கள் வேதாகமத்தில். ஆனால் நம்மளுக்கு அல்டிமேட் எக்ஸாம்பிள் யார்? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தமாய் வாழ்வதென்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை போல வாழணும். இயேசு நம்மளை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யணும். ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை நாட வேண்டும், ஆண்டவரை நீங்கள் நேசிக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். தேவன் நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று வேதாகமத்தில் நம்மளுக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எப்பொழுது கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அப்ப நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். எப்பொழுது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோமோ வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பீர்கள். பரிசுத்தம் இல்லாமல் ராஜ்யம் இல்லை. தேவனுடைய நீதியை நிறைவேற்றாமல் ராஜ்யம் இல்லை. அப்ப உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசேயர்களை காட்டிலும் சதுசேயர்களை காட்டிலும் இன்னும் நீதி உங்களுக்குள்ள அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களிடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்திருக்கலாம், எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா இயேசுவே. நீங்க வைத்திருந்த நாளபடியால் உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நல்லவாறு கிருபை உள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா இயேசுவே. வந்திருக்கிற ஒரு ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறாங்க அப்பா இயேசுவே. இந்த வார்த்தையை ஆண்டவரே அப்பா உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே எது தடை செய்யாதபடி ஆண்டவரே, சத்ருவானவர் ஆண்டவரே அப்பா நீங்கள் இப்ப இருதயத்தில் விதைத்த வார்த்தைகளை சத்ருவானம் எடுத்துக்கொண்டு போகாதபடி அப்பா இயேசுவே. 30 மடங்காய் 60 மடங்காய் 100 மடங்காய் ஆண்டவரே நாங்கள் பலன் கொடுக்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே இயேசுவே. அப்பா இயேசுவே உம்மின் மேலே நாங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் அப்பா இயேசுவே. அப்பா உம்முடைய நீதியை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அப்பா இயேசுவே. அப்பா இந்த நீதியை நாங்கள் ஒரு நாளும் அபியாசம் செய்து அப்பா இயேசுவே உங்களுடைய வழிகளில் நடக்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால எல்லாமாக என்ற வார்த்தை சொல்லுகிறார் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சார்ந்து நடக்கிறோம் அப்பா இயேசுவே. நீங்கள் இல்லாமல் எங்கள் இடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா இயேசுவே. வெறுமையான ஜனங்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே பாவிகளான எங்களை நீங்கள் ரட்சித்து ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்க ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா மாமிசீக தடைகளை ஆண்டவரே, எல்லா சத்ருவின் தடைகளை ஆண்டவரே நீர் கடிந்து கொள்வீராக ஆண்டவரே. அப்ப நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் போய் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்ப எங்களுடைய நீதி ஆண்டவரே பரிசேயர்களை பார்க்கலாம், சதிசேயர்களை பார்க்கலாம் ஆண்டவரே அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்கள் மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள் ஆண்டவரே. அப்ப நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை செய்தாண்டவரே. அப்பா உங்களுடைய குமாரனின் சாயலுக்கு நாங்கள் மாறுபட வேண்டும் ஆண்டவரே. ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு நாங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்பா இயேசுவே. ஜனங்களை ஆசீர்வதியும், சபை ஜனங்களை ஆசீர்வதியும், செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. படிப்புகளை ஆசீர்வதிக்கிறார் இயேசு. தசமபாகங்களை காணிக்கைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. போக்கில வரிக்கில் ஆசீர்வதியும். எல்லா கிட்டத்திலும் எல்லா தீமையிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா இயேசுவே. இத்தனை வருட காலம் கிட்ட நாட்களை காலம் ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாக நிச்சயமாக வழிநடத்திக் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் அந்த கஷ்டத்தில் அப்பா இயேசுவே எங்களை கரங்களை பிடித்து நடத்தினீரே ஆண்டவரே. அதற்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் அப்பா இயேசுவே. அப்ப நாங்கள் போகும்போது வரும்போது ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை வெளியே போட்டு காவல் வைத்ததற்காக நன்றி அப்பா இயேசுவே. அப்பா என்னுடைய சமூகமுக்கு முன்பாக போக வேண்டும் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே அப்ப கோணலானவைகளை செவையாக்குகிற தேவனாக இருக்கிறீர், கரடானவைகளை சமமாக்குகிற தேவன் அப்பா இயேசுவே. நீர் வெண்கல கதவுகளை உடைத்தெறிகிற தேவன் அப்பா இயேசுவே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா ஆவிக்குரிய தடைகளை உடைத்து ஆண்டவரே அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னுமாக நன்றாக வளரும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா இங்க இருக்கிற அநேக ஜனங்களுக்கு இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர் அப்பா இயேசுவே. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்
கொண்டிருக்கிறேன் அப்பா இயேசுவே. உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய ஆளுகையை நாங்கள் தேட வேண்டும் அப்பா இயேசுவே. நீரங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும். நீரங்களை வழிநடத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா இயேசுவே. அப்பா எல்லாரையும் ஆசீர்வதித்து மூடி மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோட இருப்பதாக. ஆமென். எல்லாம் உட்காருங்கள். யாரும் காணிக்க போடணுமோ பின்னால பெட்டி இருக்குது. ஒருத்தரா போயிட்டு போட்டு யாரும் தயவு செய்து கீழே நின்று பேசாதீங்க.